என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த லட்சிய மகுடம் அவார்ட்ஸ் இது வந்து ஒரு நல்ல இனிஷியேஷன். பிகாஸ் அவங்க கிரெசென்ஷியா வந்து ஆல்ரெடி அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய சோஷியல் வெல்ஃபேருக்காக நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவார்ட், அது ஒரு 100 பேரை பல துறைகள்லேருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுன்றது நிஜமாவே ரொம்ப பெருமையான விஷயம். அதுவும் பெண்களாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற பெண்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நான் சிங்கிள் மதர்னு சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன்றாங்க. ஒரு ஏஜ் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவங்களாக இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஏதோ விதமான ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டில் இருக்காங்க. பட் இவ்வளோ கடினங்கள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ மாதிரி இருந்தும் ஏதோ ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் சாதிக்கும் பொழுது அதை ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணுறது தான் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெகக்னேஷனை லட்சிய மகுடம் அவார்டுன்ற பேரில் இவங்க கொடுத்துருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் கலைத்துறைக்கு எனக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்போது படங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது ஓகே அடுத்தடுத்து என்னடா இருக்க போகிறது அப்படின்ற போது இது வந்து நமக்கு ஓகே இந்த ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இனிமேல்ட்டு நல்ல கதாபாத்திரங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும், இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஒரு உத்வேகம் வந்து எனக்குள்ளே ஏற்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பணி இன்னும் மேன்மேலும் வளரணும், எல்லாருக்கும் இந்த மாதிரி போய் சேரணும். லட்சிய மகுடம் வந்து லட்ச பேருக்கு இன்னும் போய் சேரணுன்றது என்னோட ஆசை. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.